GS Astrology, கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். லக்னத்துல சனி இருந்தா ஜாதகர் எப்படி இருப்பாங்க? லக்னங்கிறது நம்ம தானே. அப்ப அங்க போய் சனி உட்காரும் போது என்ன ஆகும்? முன்னுக்கு பின்னா ஜாதகரை ஒரு யோசிக்கிற தன்மையை கொடுத்துருவாரு. நார்மலா இருக்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதரா இருக்க முடியாது. லக்னத்துல போய் சனி உட்காரும் போது கொஞ்சம் பலவீனமா இருப்பாரு. ஆனாலும் கூட அது லக்னம். இப்ப குணக்கேடுகளை உண்டாக்குறது, பொறாமை, சூழ்ச்சி, வஞ்சகம், சந்தேக புத்தி, தானே ஒரு நல்ல இதா இல்லாம இருந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்றது, புரளி பேசுறது, பொறாமப்படுறது, வஞ்சக புத்தி, அடுத்தவங்களை கெடுக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்களை மேலோங்கி கொடுத்துருவாரு. அவரோட காரகத்துவத்தை அழுத்தம் திருத்தமா செய்வார். அந்த லக்னத்துல இருக்கிற போது நொண்ட வைக்கிறது, காலை நொண்ட வைக்கிறது, கால் வலி கொடுக்கறது, பேக் போன்ல பெண்டு, அந்த முதுகு வர்ற அந்த எலும்பு இருக்குல்ல, பேக் போன், அது அந்த இடத்துல பிரச்சனை கொடுக்குறது. ஸோ இது மாதிரி சனியோட காரத்துவத்தை எல்லாமே வலுவா செய்வார். லக்னத்துல இருக்கும் போது குணக்கேடுகளை உண்டு பண்ணி விட்டுருவாரு. மந்தன், சோம்பேறித்தனம், எதுக்கெடுத்தாலும் ஒரு ஏன்னு ஒரு கேள்வி, பிடிவாதத்தனம், தனிமையா இருக்கிறது, ரூம்குள்ள போய் தனிமையா உட்காந்துக்கிறது, இருட்டடைஞ்ச ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு கதவை பிடிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சனியோட காரகத்துவம். ஏத்தி விட்டவங்களை ஏனிய எத்தி விடுறது, உதவி செஞ்சவங்களை மறக்கிறது, இதெல்லாம் அவரோட காரகத்துவம் தான். இதுல சுபர்களோட பார்வை கண்டிப்பா மட்டுப்படுத்தும். முதல்ல கெடுத்துருவாரு. இதுக்கப்புறம் குரு பார்த்தாலோ சுக்கிரன் பார்த்தாலோ இல்ல வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் பாக்குறாரு அப்படின்னா நிச்சயமா அந்த பலன்களை அப்படியே மாற்றாங்க. கெடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அதை நினைச்சு வருந்தக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். ஜாதகருக்கு ஒரு காசு வாங்கினா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். சனி வலுத்தவங்க, சனி லக்னத்துல இருக்கு, சனி லக்னத்தை பாக்குறாரு, குருவோடையோ இல்ல சுக்கிரனோடைய, அதாவது சுபர்களோட தொடர்புகள் சனிக்கு இல்லை அப்படிங்கும் போது இருக்கிறது அது அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆனா குரு பார்த்துட்டாரு, சுக்கிரன் பார்த்துட்டாரு, வளர்பிறை சந்திரன் பாக்குறாரு, பௌர்ணமி சந்திரன் பாக்குறாருன்னா நிச்சயமா அந்த பலன்கள்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஜாதகர் சரி ஒரு இது பண்ணாலும் அடுத்து திரும்ப ட்ராக் மாதிரி அந்த நல்ல நிலைமைக்கு வர்றதெல்லாம் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நான் அப்படியா அப்படின்ட்டு உடனே எல்லாரும் கேட்கக்கூடாது. அது மாதிரி இல்லை. சரிங்களா? மகரம் கும்பமுக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட லக்னத்துல அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா நல்ல உடல்நிலையெல்லாம் இருக்கும். ஆனா கெட்ட மனசோட இருக்கும். குரு பார்க்கும்போது விதிவிலக்குகள் இருக்கு. நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் கிரகாஸ் வரும்போது இன்னும் பாவத்தன்மையெல்லாம் கூடிருச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். செவ்வாயோ ராகுவோ கூடும் போது, கேது இருந்துட்டா கூட ஓகே, அப்பயும் கூட அது நல்ல பலனா இருக்காது. சூட்சமா உழவு பெற்றுவாரு. இருந்தாலும் சனியோட மூர்க்கத்தனத்தை பூரா இவர் வாங்கி வச்சுட்டு கேது லக்னத்துல உட்கார்ந்தாருன்னா அது ஒரு சாமியாத்தனத்தை கொடுத்தாரு. ஸோ இதனால சனி லக்னத்துல இருக்கிறது நல்ல அமைப்பே இல்லை. இருள் தன்மையை கொடுத்துரும் லக்னத்துக்கு. கடுமையான இருட்டு தன்மையா ஆயிரும். லக்னம் பாவத்தன்மை அடைஞ்சு போயிடும். ஸோ லக்னத்துல சனி இருப்பது நல்லதே.